சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சினிமாவில் ஒரு படம் 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னா தியேட்டர்ஸில் போஸ்டர் அடித்து வெற்றி விழா கொண்டாடுறது அப்படின்றதுலாம் சகஜம்தான். ஆனால் நிஜ அரசியலில் 100 நாள் அப்படிங்கிறது கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டும் இல்லைங்க. ஒரு அரசு இதுக்கப்புறம் எந்த திசையில் பயணிக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கிற ஒரு மிக முக்கியமான காலகட்டம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பதவியேற்ற விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா அரசு இன்னைக்கு தன்னோட முதல் 100 நாளை நிறைவு செஞ்சிருக்கு. பதவியேற்ற முதல் நாளிலேயே பல அதிரடியான உத்தரவுகளை போட்டு மாஸ் காட்டிய சிஎம் விஜய் அவர்கள் கடந்த 100 நாட்களில் மாநிலத்தினுடைய நிதிநிலை, நிர்வாகம், விலைவாசி, சட்டம் ஒழுங்குன்னு பல முக்கியமான விஷயங்களில் ரொம்ப மோசமாக சொதப்பியிருக்காருன்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. தேர்தல் நேரத்தில் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொன்னவர் உண்மையாகவே சிஎம்மாக வந்துட்டார். ஆனால் அதை செய்வேன் இதை செய்வேன்னு அள்ளி கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? விஜய் அவர்களுடைய இந்த அரசின் 100 நாள் ஆட்சி சாதனை பாதையா இல்லை சொதப்பல் பாதையா? இந்த 100 நாளில் அவங்க சாதித்தது என்ன, மக்களை சோதிச்சது என்ன, எல்லாத்தையுமே லைன் பை லைன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விஜய் அவர்களுடைய அரசை பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலில் யாருமே செய்ய துணியாத சில வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை விஜய் அவர்கள் செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்றத நம்மளால் மறுக்கவே முடியாது. முதல்ல கூட்டணி அமைச்சரவை. விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பேசும்போது நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னார். சும்மா ஏதோ மேடைக்காக பேசுகிறாருப்பா அப்படின்னு சொன்னவங்களுடைய அந்த பேச்சுக்களை பொய்யாக்குற விதத்தில் சொன்ன மாதிரியே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டாரு. 50 வருட தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. அடுத்த அமைச்சரவையில் 7 தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. வேற எந்த கட்சியாவது இதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசு எந்த விளம்பரமும் அலட்டலும் இல்லாமல் இது ரொம்ப யதார்த்தமாக செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு. சுகாதாரத்துறை, மின்துறைன்னு பல துறைகளில் பணி உயர்வு, பணிமாறுதலுக்கு எந்த அலைக்கழிப்போ லஞ்சமோ இல்லாமல் நேர்மையாக உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறையில் டெண்டர் எடுக்க வர ஒப்பந்தக்காரர்கள் கிட்ட எந்த கமிஷனும் தேவையில்லை. 30% கமிஷன் கலாச்சாரம் இனி கிடையாதுன்னு அமைச்சர் உறுதி அளிச்சிருக்காரு. யாராவது லஞ்சம் கேட்டால் உங்கள் அண்ணா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பிரகடனம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் செஞ்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற நிகழ்வுகள் முழுமையாக நேரலை, அதாவது லைவில் காட்டப்படுறதுனால லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேரடியாக அரசாங்கத்தை கவனிக்க தொடங்கியிருக்காங்க. தமிழக அரசியலை உற்று நோக்குறாங்க. ஓகே, இப்போ சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த டிவிக்கு அரசு பண்ண நல்ல விஷயங்கள், அந்த பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ விஜய் அவர்களுடைய அரசு சொதப்பின அந்த டாப் 10 விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஈபி கட்டண சொதப்பல். பதவியேற்ற முதல் கையெழுத்தாக வீட்டு உபயோக நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் திட்டத்தை கொண்டு வந்தார் விஜய் அவர்கள். இதனால் 1.42 கோடி குடும்பங்கள் பயனடைந்தாலும் ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தவிக்கக்கூடிய டான்ஜென்ட்கோவுக்கு வருஷத்துக்கு 4850 கோடி ரூபாய் கூடுதல் மானிய சுமை ஏற்பட்டுச்சு. ஆனால் கொடுமை என்னன்னா, இலவச மின்சாரம் வந்து மக்களுடைய கரண்ட் பில் குறையவே இல்லை. மாறாக ஜூலை மாத மின் கட்டணத்தை பார்த்து பொதுமக்கள் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. மே மாதம் செலுத்திய கட்டணத்தை விட ஜூலையில் 2 முதல் 3 மடங்கு வரை கட்டணம் உயர்ந்திருக்கு. மின்வாரிய சோதனையிலேயே 3,70,000 மின் இணைப்புகளில் வழக்கத்திற்கு மாறான கட்டண உயர்வு இருந்தது உறுதியாகியிருக்கு. சுமார் 15,000 வீடுகள் திடீர்னு 1000 யூனிட்டுக்கு அதிகமான பயன்பாட்டு பட்டியலையும் 1 லட்சம் வீடுகள் 500 முதல் 1000 யூனிட் பட்டியலையும் சேர்ந்திருக்கு. கோடை காலத்தில் ஏசி போட்டாங்கன்னு சாக்கு சொன்னாலும் கூட மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுல ஏற்பட்ட காலதாமதமும் பணியாளர்களின் அலட்சியமுமே மக்களை அதிக கட்டண பிரிவுக்கு தள்ளியிருக்கு. இரண்டாவது, டாஸ்மாக் வருவாய் இழப்பு மற்றும் தொடரும் கலாச்சாரம். பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருந்த 150 மீட்டர் சுற்றளவிலான 717 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடியது வரவேற்பை பெற்றது என்னவோ உண்மைதான். ஆனால் இதனால் 1020 மற்றும் VAT மூலமாக அரசுக்கு வரவேண்டிய காலாண்டு வருவாயில் சுமார் 1680 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பற்றாக்குறை ஈடுகட்டுறதுக்கு மாற்று வரி கொள்கை இல்லாததுனால மற்ற அரசு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் காலதாமதம் நிலவுது. சரி, கடைகளெல்லாம் மூடிட்டாங்க, சட்டவிரோத வசூலாது நின்றுச்சா? கரூரில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ அதே மோசமான பிராண்டுகள் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாய் அதிகமாக வாங்கக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. மூன்றாவது, 7 தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிடம். சட்டமன்றத்தில் தாவேகா 108 உறுப்பினர்களோட சிறுபான்மை ஆட்சியாகத்தான் நடக்குது. மற்றவர்களை போல இல்லாமல் நேர்மையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய அரசு மேலே இப்போ குதிரை பேர் புகார் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு தாவியதும் முதலமைச்சர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சதுனால மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாயிருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவிய விவகாரம் இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்காக போயிருக்கு. வழக்குகள் நிலுவையில் இருப்பதாலையும் இடைத்தேர்தல்கள் தள்ளி போவதாலையும் அந்த 7 தொகுதிகளிலும் தொகுதி மேம்பாட்டு பணிகள் முற்றிலுமே முடங்கி போய் கிடக்கு. இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இதனால இப்போ எழுந்திருக்கு.
4வது சொத்து வரி குழப்பம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் திடீர்னு சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு வரை உயர்த்தப்பட்டு மக்களுக்கு ரசீதுகள் அனுப்பப்பட்டன. முகப்பேரில் வசிக்கக்கூடிய ஒருவருக்கு அரையாண்டு சொத்து வரி 13,000 ரூபாயில இருந்து திடீர்னு 63,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. காரப்பாக்கம் பகுதியில் 895 ரூபாயிலிருந்து 1,835 ரூபாயாக அதிகரித்தது. வெஸ்ட் மாம்பலம் மற்றும் கிண்டி பகுதிகளில் எந்த கூடுதல் கட்டிடமும் கட்டாத நிலையிலுமே கூட வரி இரட்டிப்பாக்கப்பட்டது. மக்கள் கிட்ட எழுந்த பயங்கரமான கொந்தளிப்பு காரணமாக வேற வழியே இல்லாமல் சொத்து வரி உயர்வை இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதாக அரசு அறிவிச்சாங்க. வரி வசூலிப்பாளர்களை அரசு விளக்கம் வரும் வரை வரியை செலுத்த வேண்டாம் அப்படின்னு மக்களுக்கு அறிவுறுத்தும் அளவுக்கு நிர்வாக குழப்பம் ஏற்பட்டுச்சு. 5வது பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடனும் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கே வந்ததும் கூட 14.43 லட்சம் விவசாயிகளின் 5,932 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் உள்ளதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி, அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரைக்கும் மட்டுமே தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது ஒரு லிஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 8.33 லட்சம் குறு விவசாயிகள், 3,599.67 கோடி ரூபாய். இரண்டாவதாக 5.16 லட்சம் சிறு விவசாயிகள், 1,995.42 கோடி ரூபாய். மூன்றாவதாக 93,548 பெரு விவசாயிகள், 337.15 கோடி ரூபாய். சராசரியாகவே 1.35 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வச்சிருக்கக்கூடிய காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளில் 62% அதிகமானவரால் இதனால் முழு நிவாரணத்தை பெற முடியல. இதனால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. முதலமைச்சரின் தனிச் செயலகத்தில் தேங்கும் ஜிஓக்கள், அதாவது அரசாணைகள். புதிய அமைச்சர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாததுனால அனைத்து முக்கிய முடிவுகளும் முதலமைச்சரின் தனிச் செயலகம் சிஎம்ஓ வழியாகவே எடுக்கப்படுது. இந்த அதீத அதிகார குவிப்பினால் சுமார் 1,400க்கும் மேற்பட்ட அரசு உத்தரவுகள் மற்றும் டெண்டர் ஒப்புதல்கள் முடங்கி கிடக்கின்றன. நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித் துறைகளில் பணிகள் வேகம் இழந்துருச்சு. 7வதாக நிறைவேற்றப்படாத முதன்மை வாக்குறுதிகள். மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாய், இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், மாநிலம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற தாவேகாவின் முதன்மை வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்குது. முந்தைய திமுக அரசின் திட்டங்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டுவதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. 8வதாக ஆந்திராவுக்கு செல்லும் முதலீடுகள். வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 104 நிறுவனங்களோட 1.02 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் கூட முதல் 100 நாட்களில் வெறும் 8% திட்டங்களுக்கு மட்டுமே சிப்காட் நில ஒதுக்கீடும் சுற்றுச்சூழல் அனுமதியும் தரப்பட்டிருக்கு. அதைவிட அதிர்ச்சி என்னன்னா, கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு வரவேண்டிய மிகப்பெரிய முதலீடுகள் பல ஆந்திராவை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. வாசுங் நிறுவனம் தூத்துக்குடியில் 1,720 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கவிருந்த காலனி ஆலை திட்டம் இப்போ ஆந்திராவின் குப்பம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தன்னுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக தமிழகத்திற்கு வெளியே ஆந்திராவின் தடா, அதாவது திருப்பதி பகுதியில் புதிய கிரீன்ஃபீல்டு உற்பத்தி ஆலையை அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல தலைமுறைகளாக வேரூன்றிய பல பிரபலமான நிறுவனங்கள் கூட விரிவாக்கத்திற்கு ஆந்திராவை தேர்வு செய்வது தொழில்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 9வது பரந்தூர் மற்றும் மதுரவாயல் திட்டங்களில் ஆய்வு தேக்கம். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பரந்தூர் புதிய பசுமை விமான நிலைய நில எடுப்பு மற்றும் 20.6 கிலோமீட்டர் தூர சென்னை துறைமுக மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக அரசு இடைக்கால தடை விதித்தது. இந்த ஆய்வு கால நீட்டிப்பினால் கட்டுமான நிறுவனங்களுக்கு தினசரி இழப்பீடு அதிகரித்து திட்ட மதிப்பீடும் உயர்ந்துகிட்டே போகுது. சென்னையின் பல முக்கியமான மேம்பால திட்டங்களும் இதே போல முடங்கி கிடக்கு. 10வது முற்றிலும் சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. புதிய அரசு பொறுப்பேற்ற முதல் 140 மணி நேரத்திற்குள்ள மாநிலம் முழுவதும் 24 கொலைகள் அரங்கேறின. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த 100 நாளில் நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர் ஜெயகோபால் கரோடியா பள்ளி +2 மாணவர் தனுஷ் அவர்கள் 18 வயசு தான். அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே 12 சிறார்கள் அடங்கிய கும்பலால் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டார். கோவை ஒத்தக்கால் மண்டபம் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் கே அமுதன் 19 வயசு தான். விடுதி முன்விரோதம் காரணமாக மூத்த மாணவர்களால் அடித்தே கொல்லப்பட்டார். 14 பேர் எஸ்சி மற்றும் எஸ்டி சட்டத்தில் கைது. அடுத்ததாக கோவை பீளமேடு நவீன் அப்படிங்கிற 25 வயது வாலிபர் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஓட விரட்டி குத்தி கொல்லப்பட்டார். திருநெல்வேலி வீரவநல்லூர் காளிமுத்து அப்படிங்கிறவர் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தப்போ கார் ஏற்றி அவரது 5 வயது மகனை கொன்று காளிமுத்துவையும் அறிவாளால் வெட்டி கொன்றது ஒரு மர்ம கும்பல். அடுத்ததாக புது வண்ணாரப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட வாய் தகராறில் விஷ்ணு அப்படின்ற 25 வயது கடை உரிமையாளர் ஒருத்தர் அடித்தே கொல்லப்பட்டார். சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போன பிறகும் அமைச்சர்கள் கிட்ட எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் இல்லை. கோவை மாணவர் கொலை வழக்கில் மாணவர் கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ல, இந்த பக்கம் போதைப் பொருளை தட்டி கேட்டதனால் கொலை என அமைச்சர் வன்னியரசு பதிவிடுறாரு. இதில் எந்த அமைச்சர் சொல்றது உண்மை? இவை தவிர ஊழலற்ற ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் ஊழல் வழக்குகளை சந்தித்த முன்னாள் அமைச்சர்களை கட்சியில் சேர்த்து பதவி கொடுக்கக்கூடிய, அதாவது அவங்களை அப்படியே வாஷ் பண்ணி திரும்ப உள்ளே சேர்த்துக்கக்கூடிய இந்த வாஷிங் மிஷின் மாடலை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறது தொண்டர்களை தவிர மற்ற மக்களுக்கு பிடிக்கல, ஒரு சில தொண்டர்களுக்குமே பிடிக்கல. அதே போல் சிஎம்மாக பதவியேற்ற அந்த மேடையில் எண்ணெய்
தவிர வேற பவர் சென்டரே இந்த கட்சியில் கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாலுமே கூட ஜான், விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ்னு இந்த ஆட்சியில் நிழல் பவர் சென்டர்கள் பல உருவாகி இருக்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. இறுதியாக 5 ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வெறும் 100 நாட்களை வச்சு முழுமையாக நம்மளால் மதிப்பிட முடியாது. அது சரியும் கிடையாது. ஆனால் இந்த 100 நாட்களில் அரசினுடைய திசை வழி எந்த பக்கம் போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஊழல் ஒழிப்பையும் லஞ்சமற்ற நிர்வாகத்தையும் பிரதானப்படுத்துவது நல்லது தான். ஆனால் ஊழல் ஒழிப்பை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்திய ஆம் ஆத்மி கட்சி குறுகிய காலத்தில் என்ன நிலைமைக்கு ஆளானாங்க அப்படின்றத நம்மளாம் பார்த்துருக்கோம். வெறும் ஊழல் எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி வலுவான சமூக பொருளாதார கொள்கைகள் விஜய் அரசுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஒரு பெருந்திரளான இளைஞர் கூட்டத்தை விஜய் அரசியலை நோக்கி திருப்பி இருக்காரு. சட்டமன்ற நிகழ்வுகளை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இப்போ உற்று நோக்குறாங்க. அவங்களுக்குள்ள அரசியல் பேசுகிறாங்க. விஜய் அரசை ஆதரித்த அவர்கள் தான் இந்த அரசின் மிகப்பெரிய கண்காணிப்பாளர்கள் அப்படின்றத அவங்க மனசில் வச்சுக்கணும். மக்கள் எல்லாவற்றையுமே கண்காணிக்கிறாங்க அப்படின்ற பொறுப்புணர்வோட அவங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க அப்படின்ற அந்த கடமை உணர்ச்சியோட இந்த அரசு செயல்பட்டால் மட்டுமே தான் வரவிருக்கக்கூடிய நாட்களையும் சவாலின்றி அவங்களால் நகர்த்த முடியும். உங்களுடைய கருத்து என்ன? விஜய் அவர்களுடைய அரசின் இந்த 100 நாள் ஆட்சிக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? இந்த 100 நாள் ஆட்சியில் நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் விஜய் அரசு என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, என்னெல்லாம் சொதப்பிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்றுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.